ஹலோ நண்பா. சிஎன்சிக்கு முன்னால் என்சின்னு ஒரு மெஷின் இருந்தது. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல இருந்தே மேனுவல் மெஷினில் தான் ஆப்ரேட்டர் மெஷினை கையால் கண்ட்ரோல் பண்ணுவார். எங்கே மூவ் ஆகணும், எவ்வளோ கட் பண்ணணும், எல்லாமே ஆப்ரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருந்துச்சு. ஆனால் காம்ப்ளெக்ஸ் ஷேப்பை மெஷின் பண்ணுறதுக்கு இது போதுமானதாக இல்லை. 1940s ஏர்கிராஃப்ட் மற்றும் ஹெலிகாப்டர் இண்டஸ்ட்ரிக்கு அதிக அக்யூரசி தேவைப்பட்டது. அப்போது என்ஜினியர்ஸ் ஒரு புது ஐடியா கண்டுபிடிச்சாங்க. மெஷின் மூமெண்ட்டை நம்பர் மற்றும் கோஆர்டினேட் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சாங்க. இந்த கான்செப்ட் தான் என்சி, அதாவது நியூமரிக்கல் கண்ட்ரோல். மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பஞ்ச் டேப்பில் ஸ்டோர் பண்ணப்பட்டது. ஆனால் ப்ரோக்ராம் மாற்றணும்னா புது டேப் கிரியேட் பண்ண வேண்டியிருந்தது. அப்புறம்தான் 1960s 70s தான் கம்ப்யூட்டர் வந்துச்சு. கம்ப்யூட்டரை என்சியோட கனெக்ட் பண்ணாங்க. ப்ரோக்ராமை சேவ் பண்ணவும் எடிட் பண்ணவும் ஈஸியாச்சு. அதனால் என்சி டெவலப் ஆகி சிஎன்சி ஆனது, கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல். சிம்பிளாக சொல்லணுன்னா, மேனுவல் மிஷினுக்கு நம்பர்ஸை சேர்த்தது என்சி, என்சிக்கு கம்ப்யூட்டர் சேர்த்தது தான் சிஎன்சி. மேலும் சிஎன்சி டிப்ஸுக்கு சிஎன்சி தமிழனை ஒரு ஃபாலோ பண்ணுங்கள்.